நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் 2000 மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் துவக்கி வைத்தார். நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தில் நீர்மருது ஆலமரம் உள்பட 2000 மரக்கன்றுகள் நடும் பணியை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் துவக்கி வைத்தார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக தாமிரபரணி நதி திகழ்ந்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் குப்பைகள், முட்செடிகள், கழிவு துணிகள், பிளாஸ்டிக் கழிவுகள் அடித்து வரப்பட்டது. ஆங்காங்கே ஒதுங்கி அலங்கோலமாக தாமிரபரணி காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி கடந்த வாரம் நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தில் இருந்து நாரணமால்புரம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாமிரபரணி ஆறு சுத்தப்படுத்தும் பணியை ஆட்சியர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். அப்போது தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் நீர் மருது மரங்கள் 2000 மரக்கன்றுகள் நடப்படும் என தெரிவித்தார். அதன்படி பாளை விஎம் சத்திரம் டெவலப்மெண்ட் அமைப்பு சார்பில் மணிமூர்த்தீஸ்வரம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களில் நீர்மருது, ஆலமரம், இலுப்பை மரம், மருதமரம் உள்ளிட்ட 2000 மரக்கன்றுகள் நடும் பணியை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் விஎம் சத்திரம் டெவலப்மெண்ட் அமைப்பைச் சேர்ந்த முத்துப்பட்டர், செந்தில், சுரேஷ் ஆகியோர் மரக்கன்றுகளுக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து ஊற்றும் பணியில் ஈடுபட்டனர்.